வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நாம் ஈட்டி விடுப்பு கணக்கினை பற்றி பார்க்க போகிறோம். துறைத்தேர்வு 124 கணக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர், 152 அக்கௌண்ட்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தேர்வுகளில் ஈட்டி விடுப்பு கணக்கு கேட்கப்படுகிறது. இந்த கேள்வியை எப்படி அணுகுவது என்பது பற்றிய விளக்கத்தினை நாம் இங்கே காணலாம். இங்கே கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 31/12/2014 அன்று 37 ஆண்டுகள் பணி முடித்த ஒரு உயர்பணி அலுவலரின் ஈட்டி விடுப்பு கணக்கில் 226 நாட்கள் இருப்பு உள்ளது. சொந்த அலுவல் பேரில் ஈட்டா விடுப்பு 40 நாட்களும், மருத்துவச் சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு 440 நாட்களும் அனுபவித்திருக்கிறார். பின்னர் அவர் எடுத்த விடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். இஎல்லை பொறுத்த வரைக்கும் நாம் இப்படி தான் நம்ம படிவத்தை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அரையாண்டு முன்கொணர்வு நாள், அதுக்கப்புறம் விவரம், அதுக்கப்புறம் முன் வரவு, அதுக்கப்புறம் முன் இருப்பு ப்ளஸ் முன் வரவு, அதுக்கப்புறம் விடுப்பு எடுத்த நாட்கள், துவக்கம் முடிவு நாட்கள், அதுக்கப்புறம் மீதி இருப்பு. அப்போ இப்படி தான் நம்ம படிவம் இருக்குது. அரையாண்டு முன்கொணர்வு நாள் மற்றும் முன்கொணர்வு மற்றும் நாள் அப்படின்னு போடுறோம். விவரம் போடுறோம். அடுத்து முன் வரவு போடுறோம். அடுத்தது முன் இருப்பு ப்ளஸ் முன் வரவு போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா விடுப்பு எடுத்த நாட்கள், துவக்கம் முடிவு நாட்கள் போடுறோம். இறுதியில் மீதி இருப்பு அப்படின்னு போடுறோம். சரிங்களா? அதுபோல் இங்கே பார்த்திங்கன்னா சொந்த அலுவலின் பேரில் ஈட்டா விடுப்பு, மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு. விடுப்பு என்றைக்கு துவங்குது, என்றைக்கு முடிவுது, ஏற்கனவே எவ்வளோ நாட்கள் எடுத்திருக்கோம், வளர் கூடுதல் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இங்கே எழுதியிருக்கோம். இந்த இரண்டு ஃபார்மேட்டும் ஒரே ஃபார்மேட்டு தான், தலைப்பு மட்டும்தான் வேறு. சொந்த அலுவலில் பேரில் ஈட்டா விடுப்பு, துவக்கம் முடிவு நாட்கள் வளர் கூடுதல், அதே தான் இங்கேயும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், கேள்வி இருக்குது. 31/12/2014 அன்று 37 ஆண்டுகள் பணி முடித்த உயர்பணி அலுவலர். அப்போ உயர்பணி அலுவலர் அப்படின்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அவருடைய கணக்கில் 226 நாட்கள் இருப்பில் உள்ளது. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 31/12/2014 2014 அதில் பார்த்தீங்கன்னா மீதி இருப்பு நாட்கள் 226 அப்படின்னு சொல்லி கடைசியில் போட்டுட்டோம். ஒருவருக்கு ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தினங்களை நம்ம என்ன பண்ணணும், முன்வரவு வைக்கணும். சரிங்களா? அதனால் 1/1/2015 அன்று இவருக்கு முன்வரவாக என்ன பண்ணுறோம், 15 நாட்கள் வைக்கிறோம். அப்போ ஏற்கனவே இவருக்கு 226 நாட்கள் இருக்குது. அப்போ முன் இருப்பு 226 ப்ளஸ் 15. 226 நாளுக்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 226 ப்ளஸ் 15 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒருவருடைய தகுதியான பருவம் முடித்த ஒருவருடைய இருப்பில் அதிகபட்சமாக 240 நாட்கள் தான் வைக்கலாம். அதுக்கு மேலே போனால் 240க்கு வரையறை பண்ணணும். எனவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 226 ப்ளஸ் 15 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், 15ன்னு சொல்லி நம்ம முன்வரவை வைக்கும்போது பிரித்து எழுதுகிறோம். இந்த முன்வரவை என்ன பண்ணலாம், ஒருத்தர் அன்றைக்கே கூட என்ன பண்ணிக்கலாம், என்றைக்கு முன்னூறு வைக்கப்படுதோ அன்றைக்கே அவர் சரண்டர் பண்ணலாம், இல்லைனா ஐடி விடுப்பு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்போ 226 ப்ளஸ் 15 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொந்த அலுவல் பேரில் ஈட்டா விடுப்பு 40 நாட்களும்,
சொந்த அலுவல் பேரில் ஈட்டா விடுப்பு 40 நாட்கள் எடுத்திருக்காரு. சரிங்களா? அப்போ நம்ம எழுதியிருக்கோம் 31/12/2014 அவருடைய சொந்த அலுவல் பேரில் ஈட்டா விடுப்பு எவ்வளோ நாள்னா 40 நாள். அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே மார்க் பண்ணிட்டோம். அடுத்த கணக்கை பார்ப்போம். அடுத்தது மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு 440 நாட்கள் எடுத்திருக்காரு. மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு 440 நாட்கள் எடுத்திருக்காரு. இங்கே பாருங்கள், மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு 31/12/2014 நிலவரப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா 440 நாள் எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இதெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டேட்டா. இதுக்கப்புறம் இவர் வேறு என்னென்ன லீவ் வந்து அவைல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பின்னர் அவர் எடுத்த விடுப்புகள் 8/5/2015 முதல் 30 நாட்கள் மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு. மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு எடுத்திருக்காரு. மருத்துவ சான்றின் பேர் ஈட்டா விடுப்பு எடுத்திருக்காரு. 30 நாட்கள் எடுத்திருக்காரு. இங்கே பாருங்கள், கேள்வியை மறுபடியும் காமிக்கிறேன். 8/5/2015 முதல் 30 நாட்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8/5/2015 போட்டு 30 நாட்கள் எடுத்திருக்காரு. சரிங்களா? துவக்கும் போது அந்த நாள் முடிவு நம்ம மார்க் பண்ணலாம் கூட மொத்த நாட்கள் வந்து 30 மார்க் பண்ணிடுறோம். அப்போ ஏற்கனவே 440 நாள் எடுத்திருக்காரு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 470 நாட்கள் ஆகிடுச்சு. சரிங்களா? கேள்வியில் அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். 2/11/2015 முதல் 24 நாட்கள் மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு. 2/11/2015 முதல் 24 நாட்கள் மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே வருவோம், லைன் பை லைனாக கொண்டு வந்து அப்புறம் இங்கே பார்ப்போம். அப்போ இவருக்கு 1/1/2015 அன்றைக்கி 315 நாள் கொடுக்குறோம். அப்போ 226 + 15 எழுதிடுறோம். ரைட், ஓகே. 226 + 15 எழுதியாச்சு. இவர் பார்த்தீங்கன்னா 14/2/2015 அன்று இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/2/2015 அன்று ஈட்டி விடுப்பு ஒப்படைத்த நாட்கள் 15. 14/2/2015 அன்று என்ன பண்ணியிருக்காரு, ஈட்டி விடுப்பு வந்து 15 நாள் ஒப்படைச்சிருக்காரு. அதனால் 14/2/2015 ஈட்டி விவரம் வந்து ஈட்டி விடுப்பு ஒப்படைப்புன்னு போட்டுடுறோம். எவ்வளோ நாட்கள்லாம் 15 நாட்கள். இங்கே 226 + 15ன்னு போட்டிருக்கோம். இந்த 15லேருந்து தான் இந்த 15 கழிக்கணும். சரிங்களா? அப்போ கழிச்சு போட்டால் 226 வரும். சப்போஸ் அவர் 10 நாள் மட்டும் எடுக்கிறாரு அப்படின்னா, எல்லாம் சரண்டர் பண்ணுறாருன்னா அந்த 10 நாளை மட்டும் என்ன பண்ணணும், முதல்ல இருந்து கழிக்கணும். சப்போஸ் அவர் 25 நாள் லீவ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கிங்க, முதல் 15 நாளை வந்து இதில் இருந்தும் அடுத்த 10 நாளை இந்த 226 இப்படி கழிக்கணும். சரிங்களா? இங்கே 15 நாள் மட்டும் தான் சரண்டர் பண்ணியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா 226 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், போட்டுடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, 2/11/2015 ஈட்டி விடுப்பு படைப்பு 226 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரையாண்டு இறுதியிலையும் என்ன பண்ணிடணும், நம்ம அரையாண்டு இறுதியிட்டப்போ கணக்கிடணும். ஒவ்வொரு அரையாண்டு இறுதியிலும், அதாவது 30/6/2030 கால்குலேட் பண்ணணும். அதுபோலவே 31/12 கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? இங்கே நம்ம 30/6/2015 என்ன பண்ணிட்டோம், அரையாண்டு இறுதி இருப்பு கால்குலேட் பண்ணிட்டோம். 226 நாள் வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1/7/2015 ஒருத்தருக்கு வந்து அனுபவிக்காத பணியேற்பிடை காலமும் முன்வரவும் ரெண்டும் ஒரே நாளில் வந்துச்சுன்னா, அனுபவிக்காத பணியேற்பிடை காலமும் முன்வரவும் இரண்டும் ஒரே நாளில் வந்துச்சுன்னா, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுபவிக்காத பணியேற்பிடை காலத்தை தான் நம்ம வரவு வைக்கணும். அதை வரவு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் முன்வரவை வரவு வைக்கணும். சரிங்களா? இங்கே டேட்டாஸ் வந்து முன்ன பின்ன கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எது ஆர்டராக வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் இங்கே டிக் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா எழுது ஆர்டராக எழுது என்ன பண்ணணும், டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் எது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா 3 வித்தியாசமான அட்டவணையை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஒவ்வொரு அட்டவணையிலும் டேட்டா எழுது ஆர்டராக எழுதிட்டே வரணும். அதை சைடில் பார்த்தீங்கன்னா இதேமாரி மார்க் பண்ணி டிக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், கணக்கில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரைட், ஓகே. இப்போ 1/7/2015 என்ன பண்ணியிருக்காங்க, 4 நாட்கள் அனுபவிக்காத பணியேற்பிடை காலம் சொல்லியிருக்காங்க. அப்போ 1/7/2015 அனுபவிக்காத பணியேற்பிடை காலம் 4 நாட்கள். அப்போ ஏற்கனவே முன் இருப்பு 226 நாட்கள் இருக்குது. அதோட இந்த 4 நாளையும் சேர்த்தா 230 நாட்கள். அப்போ 230 அப்படி இங்கே மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? மறுபடியும் 1/7 ஒரு ஆண்டில் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 2 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்வரவு நம்ம வைக்கணும். அப்போ முன்வரவு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 நாட்கள் வைக்கிறோம். சரிங்களா? அப்போ ஏற்கனவே 230 நாள் + 15 நாள். அப்போ
230 + 15 நாள் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க 2/11/2015 முதல் 24 நாட்கள் மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு. 2/11/2015 முதல் 24 நாட்கள் மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் 2/11/2015 முதல் 25/11/2015 வரை 24 நாட்கள் மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு. இந்த இடத்துல தான் நம்ம தவறு பண்ணக்கூடிய இடம். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல தவறு பண்ணுவோம் அப்படின்னா, இது ஈட்டி விடுப்பு கிடையாது. ஈட்டி விடுப்பு 24 நாள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், இங்கே எவ்வளோ இருக்குதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 24 நாளை கழிப்போம். சரிங்களா? ஆனால் இது மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு. இப்படி மருத்துவ சான்றுடனோ மருத்துவ சான்றின்றியோ விடுப்பு எடுத்திருந்தாலோ அல்லது தகுதியில்லாத பணிக்காலமாக இருந்தாலோ அல்லது சஸ்பென்ஷனில் இருந்தாலோ 10க்கு 1 நாள் அப்படிங்கிற விதத்தில் என்ன பண்ணணும், குறைக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு அரையாண்டில் தூக்கப்படும் மருத்துவ சான்றுடன் அல்லது மருத்துவ சான்றில்லாத அசாதாரண விடுப்பு காலத்தின் 10ல் 1 பங்குக்கு சமமான நாட்கள், அதிகளவாக 15 நாட்கள் அடுத்த அரையாண்டின் துவக்கத்தில் வழங்கப்படும் முன்வரவில் கழித்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ 10 நாளுக்கு 1 நாள் அப்படின்னு குறைக்கணும். 20 நாள்னா 2 நாள், 30 நாள்னா 3 நாள் இப்படி குறைக்கணும். எப்போ குறைக்கணும், இந்த அரையாண்டில் எடுத்தாங்கன்னா அடுத்த அரையாண்டில் வழங்கக்கூடிய முன்வரவில் தான் கழிக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அப்போ ஒரு மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு எடுத்திருக்காரு. சரிங்களா? அப்போ 24 நாட்கள். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரையாண்டை இறுதி பண்ணிடுறோம். அரையாண்டு இறுதி பண்ணி 31/12/2018 அரையாண்டு இறுதி இருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 + 15 இப்படி இருக்குது. இதை நம்ம கூட்டினோம்னா 245 வருது. ஆனால் 240க்கு என்ன பண்ணிடுறோம், வரையறை பண்ணிடுறோம். 240க்கு வரையறை பண்ணிடுறோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், முன்வரவு வைக்கிறோம். 1/1/2016 என்ன பண்ணுறோம், முன்வரவு வைக்கிறோம். இந்த முன்வரவு பார்த்திங்கன்னா 15 நாள் யூஸ்வலாக 15 நாள் கொடுப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 24 நாட்கள் விடுபடுத்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 1 பங்கு, 10க்கு 1 நாள், 20க்குன்னா 2 நாள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 நாளுக்கு 2.4 நாள் வருது. சரிங்களா? அதை 2.5க்கு மேலே இருந்தால் 3 நாள் மாற்றிக்கலாம். ஆனால் 2.4 அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 2ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ 15லேருந்து 2 போனால் 13 நாள். அப்போ வழக்கமாக 15 நாள் முன்னோரு வைப்போம். ஆனால் இதுக்கு முந்தைய அரையாண்டில் அவர் மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு எடுத்திருக்காரு. அதனால் 2 நாளை கழித்து 13 நாள் முன்னோரு வைக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே 13 அப்படின்னு போட்டாச்சு. அப்போ ஏற்கனவே முன்வரவு, முன்னிருப்பு ப்ளஸ் முன்வரவு ஏற்கனவே 240 நாள் இருக்குது. அப்போ 240ஐயும் 13ஐயும் கூட்டினா 240 + 13 நீங்கள் வச்சுக்கணும், கூட்டி போட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்போ 240 + 13 வச்சாச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது பாருங்கள் கணக்கில் 14/2/2016 அன்று ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு 15 நாட்கள். 14/2/2016 அன்று ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு 15 நாட்கள். அப்போ 14/2/2016 ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு 15 நாட்கள். 15 நாள் அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்படைப்பு செய்கிறாரு. இந்த 15 நாளை பொறுத்த வரைக்கும் அந்த +13ன்னு போட்டிருக்கோம்ல, முன்னூறு இருக்குல்ல, அதிலேருந்து முதல்ல கழிக்கணும். அப்போ இந்த 15 நாள் மொத்தம் கழிக்கப்பட வேண்டியது இருக்குது. அதில் 13 நாள், இந்த 13ல் கழிச்சிட்டோம். மீதி இன்னும் 2 கழிக்கணும். அந்த 2 240லேருந்து கழித்து 238 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/6/2016 அரையாண்டு இறுதி இருப்பு பார்த்தீங்கன்னா 238 நாள். 30/6/2016 அரையாண்டு இறுதி இருப்பு என்னென்னா 238 நாள். நம்ம எக்ஸாமில் இவ்வளோ பெரிய லென்த்தான கணக்கு கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் சின்ன கணக்கு தான் கேட்பாங்க. இதில் எப்படிலாம் முன்னோரு வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு பெரிய கணக்கை நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், 1/7/2016 என்ன பண்ணுவோம், முன்னோரு வைப்போம். ஜனவரி 1 முன்வரவு வைக்கணும், ஜூலை 1 முன்வரவு வைக்கணும். அதுக்கு முன்னாடி அரையாண்டில் ஏதாவது விடுபடுத்திருக்காரான்னு பார்க்கணும். விடுபடுத்திருந்தால் 10க்கு 1 பங்கு குறைக்கணும். அப்படி விடுபெடுக்கல அப்படின்னா முன்னோரு முழுமையாக கொடுத்துடலாம். அப்போ 1/7/2016 முன்னோரு 15 நாள் கொடுத்தாச்சு.
அப்போ 238 + 15 எழுதியாச்சு. அதுபோல் இங்கே 238 + 15 எழுதணும். இப்படி பிரித்து தான் எழுதணும். 226க்கு மேலே வந்தால் இப்படி பிரித்து தான் எழுதணும். சரிங்களா? ஒவ்வொரு அரையாண்டுலேயும் இறுதி பண்ணி மேக்ஸிமம் 240 வரைக்கும் வரையறை பண்ணிடணும். அதுக்கு மேலே இருந்தால் 240 வரையறை பண்ணிடணும். ரைட், ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் 6/8/2016 முதல் 13 நாட்கள் ஈட்டி விடுப்பு எடுத்திருக்காரு. 6/8/2016 முதல் 13 நாட்கள் ஈட்டி விடுப்பு எடுத்திருக்கார். சரி, இங்கே பாருங்கள். 6/8/2016 முதல் 18/8/2016 வரை. நான் அதை முழுமையாக எழுதலை, இருந்தாலும் 13 நாட்கள் அதை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 6/8/2016 முதல் 18/8/2016 வரை மொத்தம் 13 நாட்கள் என்ன பண்ணியிருக்காரு, விடுப்பு எடுத்திருக்காரு. சரிங்களா? இப்படி விடுப்பு எடுத்திருந்தால் என்ன பண்ணணும், ஏற்கனவே முன்வரவில் இருக்கிறத தான் முதல்ல கழிக்கணும். அப்போ 15ல் 13 கழித்து இங்கே 2 அப்படின்னு தனியாக எழுதிக்கிறோம். 238 + 2ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? அதுபோல் 31/12/2016 என்ன பண்ணுறோம், அரையாண்டு இறுதி இருப்பை கணக்கிடுறோம். அப்போ 240 அப்படின்னு சொல்லி கணக்கிட்டாச்சு. அடுத்தது பாருங்கள். 1/1/2017 முன்வரவு வைக்கணும். எப்போதுமே ஜனவரி 1 ஜூலை 1 முன்வரவு வைக்கணும்னு பார்த்துருக்கோம். அப்போ முன்வரவு வைக்கிறோம். முன்வரவு பார்த்திங்கன்னா 15 நாள் வைக்கிறோம். சரிங்களா? அப்போ 240 + 15 இப்படி பிரித்து தான் எழுதணும். 226 நாளுக்கு மேலே போனாவே பிரித்து தான் எழுதணும். அப்போ 240 + 15 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, பிரித்து எழுதியாச்சு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க, கணக்கு பார்ப்போம். 14/2/2016 சாரி 14/2/2014 அன்று ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு 15 நாட்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 14/2/2017 எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஈட்டி விடுப்பு 15 நாள் ஒப்படைச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே இருக்க முன்வரலும் தான் அது கடிக்கணும். அப்போ 240 நாள் ஆகிடுச்சு. அதுபோல் 30/6/2017 என்ன பண்ணுறோம், அரையாண்டு இறுதி இருப்பை கணக்கிடுறோம். அது 240 நாட்கள் தான். அடுத்து 1/7/2017 என்ன பண்ணுறோம், முன்வரவு 15 நாட்கள் வைக்கிறோம். சரிங்களா? இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இங்கே ரொம்ப கவனமாக கவனிக்கணும். 1/7/2017 என்ன பண்ணுறோம், முன்வரவு 15 நாள் வைக்கிறோம். அப்போ 240 + 15 அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா 30/9/2017 அன்று வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறுகிறார். 30/9/2017 நம்ம 17 என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறுகிறார். சரிங்களா? அப்போ ஒரு மாதத்திற்கு 2.5 மாதம் தகுதி. ஒரு மாதத்துக்கு இஎல் வந்து ஒரு தகுதியான பருவம் முடித்த ஒருவருக்கு ஒரு மாதத்துக்கு 2.5 நாள் வந்து இஎல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வரவு வைக்கலாம். சரிங்களா? அப்போ ஏற்கனவே 15 நாள் கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு கணக்கு பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் என்ன மாதம், செப்டம்பரில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் தான் பணிபுரிகிறாரு. ஒரு மாதத்துக்கு 2.5 நாள் அப்படின்னா 3 மாதத்துக்கு 7.5 நாள் வருது. நம்ம முழுமையாக என்ன பண்ணிக்கிறோம், 8 நாள் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? 7.5 நாள் வரதால் நம்ம 8 நாள் வச்சுக்கிறோம். அப்போ இவருக்கு ஏற்கனவே கூடுதலாக முன்வரவு வந்து 7 நாள் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே 240 + 15 அப்படின்னு எழுதியிருக்கோம். 240 + 15ன்னு எழுதியிருக்கோம். அதில் கூடுதலாக வழங்கப்பட்ட 7 நாளை என்ன பண்ணிடுறோம், கழிச்சிடுறோம். சரிங்களா? அதாவது 7 நாளையும் கழிக்கலாம், 8 நாளையும் கழிக்கலாம். அதாவது கூடுதலாக வழங்கப்பட்ட முன்வழி, அதாவது மொத்தம் 6 மாதம், ஒரு மாதத்துக்கு 2.5 நாள் சொல்லி 15 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், வர வைக்கிறோம். அப்போ வந்து 15 நாள் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 மாதத்துக்கு கழிக்க வேண்டியது இருக்குது. அப்போ 2.5, அப்போ 5, அப்புறம் 7.5. சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், 7.5 வந்து முழுமையாக்கி 8 அப்படின்னு வச்சு 15லேருந்து 8 நாளை கழித்து 7 நாள் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், உறவில் வச்சுக்கிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அப்போ 240 நாள் அப்படின்னு சொல்லி 30/9 என்ன பண்ணியிருக்காங்க, 240 நாள் அப்படின்னு சொல்லி வரையறை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லீவுலாம் வந்து மார்க் பண்ணிட்டோம். சொந்த தொழிலின் பேர் ஈட்டா விடுப்பும் சரி, மருத்துவ சாலையின் பேர் ஈட்டா விடுப்பும் சரி. சரிங்களா? அவருக்கு எவ்வளவு தகுதின்னு பார்க்குறோம். இங்கே கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அவர் 37 ஆண்டுகள் பணி முடித்த ஒரு உயர்பணி அலுவலர். 37 ஆண்டுகள் பணி முடித்த ஒரு உயர்பணி அலுவலர். சரிங்களா? அவருக்கு எலிஜிபிள் என்னான்னு பார்ப்போம். சொந்த தொழிலுக்கான ஈட்டா விடுப்பு தகுதியான் பருவத்திற்கு இல்லை. தகுதியான் பருவம் முடித்தவர் 10 ஆண்டுகள் வரை பணி முடியும் வரை 90 நாட்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல்னா 180 நாட்கள். அவர் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காரு? 37 வருஷம் வேலை பார்த்துருக்காரு கொடுத்துருக்காங்க. அப்போ 37 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தருக்கு 180 நாள் தகுதி. 37 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தருக்கு 180 நாள் தகுதி. சரிங்களா? அதனால தான் இங்கே எழுதியிருக்கோம் தகுதி 180 நாள். அனுபவித்தது எவ்வளோ நாள் எடுத்திருக்காரு? 40 நாள் எடுத்திருக்காரு. மீதி இருப்பு எவ்வளவு? 140 நாட்கள். 140 நாட்கள். சரிங்களா? சொந்த அலுவலின் பேர் ஈட்டா விடுப்புனா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அரை நாள் சம்பளம் தருவாங்க. அதனால் 140 2ஆல் வகுத்து 70ன்னு போட்டிருக்கோம். 70 முழு நாட்களுக்கான ஊதியத்தை என்ன பண்ணலாம், அவர் பெறலாம். சரிங்களா? அதுபோல் பாருங்கள், மருத்துவ சான்றுடன் கூடிய ஈட்டா விடுப்பு. இவர் 37 ஆண்டு காலம் பணி முடித்திருக்காரு, ஒரு உயர் நிலை பணி அலுவலர். அப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தார்னா அவருக்கு 540 நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அவர் வந்து மருத்துவ சான்றுடன் கூடிய ஈட்டா விடுப்பு எடுத்துக்கலாம். 540 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோ எடுத்திருக்காரு? ஏற்கனவே 470 வரைக்கும் எடுத்திருக்காரு. அப்போ தகுதி 540, அனுபவித்தது 470. அவர் சர்வீஸில் தேவைப்பட்டால் இன்னும் 70 நாள் கூடுதலாக எடுத்துருந்துருக்கலாம். 540 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த 70 நாள் வந்து என்ன ஆயிரும்? காலாவதி ஆயிரும். சரிங்களா? ரைட், ஓகே. கடைசியில் தொகுப்புன்னு போட்டு ஈட்டி விடுப்பை பொறுத்த வரைக்கும் ஈட்டி விடுப்பில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 30/9 அவருடைய அக்கௌண்ட்டில் 240 நாள் இருக்குது. அதனால் 240ன்னு மார்க் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சொந்த அலுவலின் பேரில் ஈட்டா விடுப்பு 70 நாட்கள், 140 நாட்கள் வருது. அரை நாள் சம்பளம் 140 நாள்னா அரை நாள் சம்பளம். அதை 2ஆல் டிவைட் பண்ணி 70 நாள் போட்டு 70 நாளுக்கான முழு சம்பளத்தை போடுறோம். சரிங்களா? அதுபோல் இந்த 240 நாட்களுக்கும் முழு சம்பளம் படிகள் இப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி போட்டுடணும். மருத்துவ சான்றின் பேர் ஈட்டா விடுப்பு 70 நாட்கள் காலாவதியாகிவிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். சரிங்களா? இஎல்லை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன் வரவு வைக்கணும். இதுக்கு முந்தைய அரையாண்டில் ஏதாவது மருத்துவ சான்றுடன் கூடிய அசாதாரண விடுப்பு, மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு, அப்படிலாம் தகுதி இல்லாத பணிக்காலம், அப்படிலாம் சஸ்பென்ஷன் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தார்னா 10க்கு 1 பங்குக்கு இணையானால் வந்து குறைக்கணும். ஈட்டி விடுப்பு எத்தனை நாள் எடுத்தாலும் அப்பயே நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம், குறைச்சிட போகிறோம். 226 நாட்களுக்கு மேலே வந்துச்சுன்னா முன்னூறு வைக்கும்போது 226 + 15 அப்படின்னு தான் மார்க் பண்ணணும். ஒரே நாளில் வந்து பணியேற்பிடை காலமும் அனுபவிக்காத பணியேற்பிடை காலமும் முன்னூறும் வரவு வைக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு அனுபவிக்காத பணியேற்பிடை காலத்தை வரவு வச்சுட்டு அப்புறம் தான் முன்னூறு வைக்கணும். இதுதான் வந்து இது கணக்கிடும் போது நம்ம பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு அரையாண்டு இறுதியிலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இறுதி இருப்பை கணக்கிடணும். சரிங்களா? நன்றி.